ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன இந்த கிழமை ஒரு டைப் போடுது? தனியா இல்ல ரூம்ல விட்டு கீழே என்ன பண்றீங்க? கணேசா குளிக்காம கொள்ளாம வெடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, உனக்கு என்ன தூக்கமே தெரியலையா? ஏய் குழந்தைய கொஞ்சம் தூங்க விடுறே. இன்னும் 6 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். அதுக்கப்புறமா காலங்காத்தால இருந்து அவன் வேலைக்கு ஓட போறான். அதுல இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவன். ஆமால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாலர் போட்டா. ஆமையா அவ ஏதோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். நான் சீக்கிரமா போய் ரெடியாகு. செல்லாம் காஃபி எடுத்துடுவான். ஏமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? யாருன்னு தெரியாது. 15 வருஷமா இங்கேதான் இருக்கு. காஃபி. ஐயோ சூடு சூடு காஃபி. இந்த கணேசன் தான் பயந்தாங்குழி பையன். முதல்ல அவன் ரூம்ல தான் காட்டணும். அது நீ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கற்பூரத்தை ஏத்தி இருக்கணும். ஐயா ஏற்கனவே ஃபேன் ஓடாம தான இருக்கு. ஐயோ காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா வந்து பாருங்கப்பா என்னாச்சுன்னு. வாப்பா போய் பாருங்க. ஏய் குருட்டு முண்டா, ஃபேன் தான் நல்லா சுத்துது. அங்க சுத்துது. நான் பாக்கும்போது ஃபேன் ஓடல. முதல்ல கண்ணு டெஸ்ட் பண்ணு. நம்மள பயங்காட்டுற வளம் போல இருக்குது. நான் நல்லா பயந்தவனு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் அதுவும் ஏன் ரூம்ல ஃபேன் சுத்துது சுத்தல. ஏமா இல்ல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா 4 அடி அடிச்சிரு. ஆமாடா நிஜமாவே ஃபேன் ஓடல. நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்க. நீங்க ரெடி உங்க கோயிலுக்கு போணுமா? பயந்தவன் தெரியும். என்னடா இது? எல்லாரும் சேர்ந்து என்ன குருடி ஆக்கிட்டாங்க. ஐயோ டோர் தன்னால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வந்துட்டே இருக்கேன். அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஐயா ராசா மாதிரி இருக்கா. ராசா நான் அத நினைச்சதான். எது நினைச்சா? கற்பூரம் தன்னால. மறுபடியும் நீ அதை பத்தி குழந்தை ஏண்டி பயமுறுத்துற? நீ வாக்கணும். ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவேன் ஐயோ அப்படின்னு கத்தலான்னு உள்ள ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் வர்றது அதுக்கு தெரியக்கூடாது. நைஸா ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுவேன். எப்படி சூப்பர் ஐடியா? ஐடியா சொல்றானாங்க. ஆரம்பிச்சிட்டா பஞ்சாயத்தை. சரி நாம வெளியே நிப்போம். 1 2 சொல்லுவோம். ஒலிம்பிக்ல குதிக்கிற மாதிரி குதிக்கிட்டோம். வா. ஐயா வாங்க. அந்த கணேஷ் பையன் பேய் ஓட்டுவான்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, இதுதான் நல்ல சமயம். அவனை தூக்கி உள்ள போட்டு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பேயை ஓட்டிட வேண்டியதுதான். சொல்லு 1 2 சொல்லு. 1 1 2 3 3. இந்த பொம்பளை அப்பா நம்ம உள்ள தூக்கி போட்டு கதை சாத்துதா? ஐயோ வீட்டுல யாருமே காணோம். என்ன இது சாமி? நம்ம எதுக்கு பயப்பட? வயிறு வலி தானே உங்களுக்கு? வயிறு வலி பாப்பா உனக்கா தெரியுமா? உங்க அம்மா ஏன் என்ன உள்ள தூக்கி போட்டா? என்ன பேச மாட்டா? ஏய் உனக்கு வயிறு வலின்னு தானே சொன்னாங்க. நான் பேய் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் திரும்பிதான் உட்காந்துருக்கேன். ஆமா திரும்பிதான் இருக்கேன். இவ்வளவு மயிர் சாப்பிட்டா ஏன்டி உனக்கு வயிறு வலிக்காது? எனக்கு வயிறு வலி இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு பேய்னா பயனு எல்லாம் என்ன பயமுறுத்துறீங்க. இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை. எனக்கு தைரியம்.
நான் ஒண்ணும் நடிக்கல. சந்திரமுகி பேய். போய் சொல்ற. சந்திரமுகி பேய் தெலுங்குல தான் பேசும், தமிழ்ல பேசாது. நான் தமிழ்நாடு சந்திரமுகி. இவளை இப்படியே விட்டா நான் தான் ஜோதிகன்னு சொல்லுவா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருக்கும் பேய் பிடிச்சதுன்னா மோகினி பிடிச்சது, பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் பொம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் சந்திரமுகி சந்திரமுகின்றாங்க. சீ 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 தூ. கலக்கல கலக்கலன்னு பேசிட்டு இருக்க, நடுவுல லக்கல கலக்கலக்கன்ற. அது யாரு? இந்த சந்திரமுகியோட லவ்வர். அவர் கூட கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும். சந்திரமுகி ஃபோக் ஆட தெரியாதா? ரொம்ப தான் டக்கா காட்டுற நீ. போற போகல ரஜினியோ கூப்பிடுன்னு சொல்லுவ போல. அவரை கூட கூப்பிடு. 6 கோடி மக்கள் கூப்பிட்டே வரல. அருளூசி நீ கூப்பிட்டா வர போறாரு. வயிற்று வெளில கண்டபடி கத்திட்டு இருக்க. குடும்பத்தோடு கோயிலுக்கு போறேன், போயிட்டு வரும்போது டேப்லெட் வாங்கினா போட்டுக்க, எல்லாம் சரியாயிடும். பாய். பூனை மாதிரி உள்ள வரத பாத்தியா? ஒண்ணு போட்டவனு என் பொண்ணு வயிற்று வலியில அவஸ்தப்படுறா, டேப்லெட் வாங்கி கொடுப்பான்னு கேட்டா குடுக்காமையா போயிட்டு போறான். அது எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட? வயிறு வலி இல்லப்பா, பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்குப்பா. என்னக்கா சொல்ற? பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. அதுக்கு எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட? உங்க அம்மா தான் நல்லா பேய் ஓட்டுவேன்னு சொன்னாங்கப்பா. அம்மா சொல்லிருப்பா. பேய் வீட பாக்குறதுக்கு அப்ப, பேய் ஓட்டுன்னு சொல்றதுக்கு அம்மா. நல்ல குடும்பம். ஆமா, உனக்கே கை ஊத்துறது. எனக்கும் பேய்னா பயம். ஆனா வெளியே காமிச்சுக்கிறது வந்தா என்னவோ டெய்லி நீ என்ன பார்த்து வணக்கம் போதெல்லாம் நான் உன்னை பார்த்து பயந்துருந்தா. பாக்குறதுக்கு தான் பெருசு, உள்ள புஷு. அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எங்க சர சுக்கராரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் கம்ப்ளைண்ட். சந்திரமுகி அக்கா, ஐயோ ஃபுட்பால் சந்திரமுகி அம்மா. ஐயோ ஐயோ என்ன சமையாச்சு? உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஒத்து. இந்த வீட வாடகைக்கு பார்த்தாரு என்ன பெத்த அப்ப. கந்தசாமி நீ மட்டும் இங்க வா. முது பின்னாடி ஒளியாத இங்க வா. கூப்பிடுறாரு. என்னடா இது? தொடர்பு கட்ட கலை நயத்தோட வீடு பாக்குறேன், கலை நயத்தோட வீடு பாக்குறேன்னு என்ன கொலை பண்றதுக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ற. என்னடா சொல்ற? என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? எல்லாம் அவதான் சொல்றான். வினித கூப்பிடு, ரஜினிய கூப்பிடுன்றா. அவங்க என்னடா வயிற்று வலி டாக்டரா? அவங்களுக்கு வயிற்று வலி இல்ல, சந்திரமுகி பேய்ப்பா. ஜோதிகா ஜோதிகாவது நடிச்சா இவ தொடப்பு கட்டி எடுத்து அடி அண்ணா அடிச்சா போயிருந்தா. என்ன ஐயோ? சும்மா அழாதீங்க. அவளுக்கு பேய் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா, அதுக்காக டிராமா பண்றா. டிராமாவா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த பையனோட பேசும்போது நான் கேட்டேன். உங்க அம்மா எங்க உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிச்சிருவாங்கன்னு. அத்தை பையன் இல்ல, வேற எந்த பையனா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் தான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்ல. அவ டிராமா பண்றதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? நான் போய் அவளா. இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தம். இதுல பேய் இல்லம்மா, டிராமா தானே. இருந்தாலும் தனியா அப்படின்ற இல்ல. இப்ப சண்டை போடனாலும் போடலாம், இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து போடனாலும் போடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து சரி. டயர் பஞ்சருக்கு நம்மள பஞ்சர் ஆக்குறாங்க.
சாமி கிட்ட என்னமா வேணும்? நான் என்னத்த வேண்டுவேன்? எந்த ரூமுக்கு போனாலும் கற்பூரம் அணைய கூட ஆரம்பிச்சிட்டியா? அப்பா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த எரிஞ்ச மூஞ்சி எதிரில் வர என்ன எரிஞ்ச மூஞ்சி? அதான் அந்த ஃப்ரிட்ஜ் ஆண்ட இருந்து அந்த எரிஞ்ச மூஞ்சி. கனவுல வந்த எரிஞ்ச மூஞ்சிடா. கந்தசாமி அப்பான்னு பாக்குறேன். கனவு தானே? கனவு தான்டா. கால்ல செருப்ப மாட்டேன். விநாயகா அண்ணே நம்ம வீட்டுல குத்துனக்கான கணேஷ் அவன் பொண்டாட்டி பாருன்னா சூப்பரா இருக்குது. கனவு தானே? சத்தியமா கனவு தான்டா. நீ வாடி. நடங்க. ஏய் நான் யார் தெரிதா? தெரியலையே. நீ குத்துனகரியா ஊடு அது சொந்தக்கார எங்க அண்ணன் தான். அது என்ன இப்போ? அது ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் ஃபாரின் போகிறாரு, நாளைக்கு பெரிய மீட்டிங் இருக்குது, அதுதான் இது படி. யாரு உன் பொண்டாட்டியா? பாக்க ஜோதிகா மாதிரி இருக்குது. அண்ணா நான் ஒன்னு சொல்லட்டுமா உனக்கு? நீ பாக்குறதுக்கு இல்ல பழைய நம்பியாரு அவர் மாதிரியே இருக்கிற. தோடா புள்ள ஜோக் அடிக்குது. இன் பிட்வீன் கேப்ல சைக்கிள் ஒரு பத்தியா நீ? நாளைக்கு அண்ணன் ஃபாரின்ல இருந்து வரட்டும், மீட்டிங் முடிஞ்சோன்னா பாத்துக்கலாம். அட்டா தம்பி. வாங்கண்ணா. நம்மளே பெரிய குப்பம், நம்ம கிட்ட குப்பை பாச பேசுறான் கொய்யா. பழைய பாகதர் மாதிரி முடியப்பாரு வாடிச்சலாம். உங்க தலை தீபாவளி 2 பேரும் தனியா சந்தோஷமா இருங்க. நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு சினிமா எல்லாம் பார்த்துட்டு 1 மணிக்கு மேல வரோம். நைட்டு 1 மணி வரைக்கும் நான் 2 பேரும் தனியா இருக்கணுமா? சரி பெரிய கேக்குறீங்க. போயிட்டோங்க. ஐயா பா எனக்கு பாசத்தை பாரு. நீ திட்டுகின்றது எப்படி எரிஞ்சது? சரி விடு. உன்னை கொஞ்சிட்டு வந்த கேப்ல தெரியாம கை போட்டிருக்கோம், அது எரிஞ்சிருச்சு. அதுக்கு போய் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிய நீ? நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. நான் பயப்படுறேன் என்ன மட்டும் சொல்றேன் நீ? நான் மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துல நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ராத்திரி 1 மணிக்கு மேல தனியா இருக்கிறவங்கள போய் நீ பாக்கணும். வீட்டுல இருக்கிற எல்லா டியூப் லைட்டையும் போட்டு டிவி வால்யூமை சவுண்டா வச்சுதான் தூங்குறது. நான் தைரியமா சொல்லிட்டேன், நிறைய பேர் சொல்றதே இல்ல. ஏங்க நான் சொல்றது சரிதானே? ஓகே நீங்க சொல்றது நிஜம்தான். உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? இன்னொரு விஷயமா? என்னது? இன்னைக்கு இந்த டாலரை எடுத்துடலாம். நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வருவேனா, அதுக்கப்புறம் டாலர் எடுக்கணுமா? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம 2 பேர் சேர்ந்தே குளிக்கலாமே. அதெல்லாம் வேண்டாமே. உட்காருங்க. சிட். உட்காருங்க. ரொம்ப பண்றடி நீ. வரதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிடலாம்.